கேரள மாநில மலப்புரத்தில் நடைபெற்ற முஸ்லிம் லீக் கட்சியின் பஞ்சாயத்து தேர்தல் வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தில் ஏற்பட்ட அடிதடியால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட எடவூர் பஞ்சாயத்திற்கான காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியினுடைய வேட்பாளர்கள் அறிவிப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடவூர் பஞ்சாயத்தினுடைய மன்னத்து பரம்பு பகுதியை உள்ளடக்கிய 4வது வார்டின் வேட்பாளராக முஸ்லிம் லீக் கட்சியைச் சேர்ந்த ஹசன் அறிவிக்கப்பட்டார். உடனடியாக அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்களில் ஒரு பிரிவினர் அங்கிருந்த நாற்காலிகளை வீசி தகராறில் ஈடுபட்டார்கள். அந்த ஹசன் என்பவர் 2015ஆம் ஆண்டு முஸ்லிம் லீக் கட்சியிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சென்றுவிட்டு 2020ஆம் ஆண்டு மீண்டும் முஸ்லிம் லீக் கட்சிக்கு திரும்பி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவரை வேட்பாளராக அறிவிக்க கூடாது என கோரி எதிர்த்தரப்பினர் தகராறில் ஈடுபட்டனர். இதனால் இரு தரப்பினரிடையே மோதலும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அந்த எதிர்த்தரப்பினர் ஹசனுக்கு எதிராக போட்டி வேட்பாளரையும் அங்கே அறிவித்துவிட்டு சென்றனர். இந்த சம்பவம் அந்த கூட்டத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரசாத்.